இந்த மாதிரி பழைய வளையல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய இருக்குன்னா அதை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேங்கிள் கூடவே ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கிளை உள்ளே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி துணி தைக்கிற நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூலை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. டைட்டாக வந்து நாட் போட்ட மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க அந்த கயிறை. அதுக்கப்புறம் கிளாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க எல்லா பேங்கிள்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி அழகாக கயிறு போட்டு கட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்தால் போதும். உங்களுக்கு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக க்யூட்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி சென்டரில் இருக்கும் அந்த பேங்கிளில். அதே மாதிரி அந்த டிசைன் அந்த சுருக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. வேறு தனியாக எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவுமே போட வேண்டியதில்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி கட் பண்ணி ரோல் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பேங்கிள்ஸையுமே அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்த பிறகு இது கூடவே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் எடுத்துருக்குறோமோ அந்த எல்லா பேங்கிள்ஸையும் அட்டாச் பண்ணுற மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த பேங்கிள்ஸை ஜாயின் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேங்கிள்ஸுக்கு பேக் சைடில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டுறோம் பார்த்திங்களா, அதை வந்து பேக் சைடில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் உள்பக்கமாக இருக்க மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைடில் எங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த கயிறை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத் கட் பண்ணி அதையுமே அந்த பேங்கிளோடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்தையும் பழைய பேங்கிள்ஸையும் வச்சு ஒரு க்யூட்டான சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.